சமீபத்தில் ஒரு சாட்சியை மறித்து உயிரோடு வந்ததான ஒருவர் நான் சொல்ல கேட்டேன். 7 மணி நேரம் அவர் மறித்தது. அதற்கு பிறகு உயிரோடு வந்தார். 7 மணி நேரம் 7 நாளைக்கு பிறகு 7 நாளைக்கு பிறகு 7 நாள் கழித்து அவர் உயிர் பெற்றார். அவர் ஒரு டாக்டர், அமெரிக்க தேசத்தில் உள்ளதான ஒரு டாக்டர். எவன் என்று சொல்லி நினைக்கிறேன் அவருடைய பெயர். கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவர். அவருடைய தகப்பனாரும் டாக்டர் தான். அவருடைய தகப்பனாருக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு. ஆனால் இந்த டாக்டருக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. இந்த டாக்டருக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. பிறக்கிறோம், இடப்பட்ட நாட்களில் வாழ்கிறோம், சாகுறோம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான் அப்படி என்கிறது தான் இவருடைய நம்பிக்கை. இவர் சிறு வயதில் இருந்தே வளர்ந்து வருகிறார். வாலிப வயது ஆகிறது, படிக்கிறார். ஆனால் தெய்வத்தின் மேல் எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் சர்ச்சில் அவர் மெம்பராக தான் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு மதத்தில் மெம்பராக இருக்க வேண்டுமே என்று சொல்லி சர்ச்சில் மெம்பராக இருக்கிறார். அவருடைய தகப்பனாலும் சொல்லி பார்த்தாரு, அவருடைய பெற்றோர்களும் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தின் மேலே அவருக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. வேதாகமத்தை படிக்கிறது இல்லை, வேதாகமத்தை மதிக்கிறது இல்லை, கூட்டங்களுக்கு போகிறது இல்லை, தேவனுடைய ஊழியக்காரர்களை மதிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவருக்கு கால் கை விளங்காத போல ஒரு நிலை வந்தது. இவர் ஏற்கனவே மருத்துவமனையில் நல்ல ஒரு டாக்டராக இருந்தபடினால அது அதி தீவிர பிரிவில் வைத்து அவர் 24 மணி நேரம் நிறைய டாக்டர்கள் கண்காணித்து வந்தார்கள். ஆனால் கால் கை விளங்கவில்லை என்று சொல்லி போனவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கடைசியில் என்ன ஆகிவிட்டது என்றால் உடம்பு முழுவதும் செத்து மூளை சாவாகிவிட்டது. மூளையை செத்துட்டு இவர் மறித்து போய்விட்டார். இவர் என்ன செய்ய மறித்து போயிட்டார். மறித்து போனா அவர் அப்படியே இழுத்து கொண்டு போகப்படுகிறார். ஒரு வெளிச்சம் அவர் அப்படியே இழுத்துட்டு போகிறதா. பார்த்தால் வித்தியாசமான காட்சிகள் பார்க்கிறார். அநேக தூதர்கள் செட்டைகள் அடித்து அதெல்லாம் பறக்கிறதெல்லாம் பார்க்கிறார். தூரத்தில் ஒரு ஒளி தெரிகிறது. அந்த ஒளிக்கு ஒரு வாய் இருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் இவர் அதற்குள்ள ஈர்க்கப்படுகிறார். அதற்குள்ள அப்படியே போகும்போது சில அழகான பெண்கள் எல்லாம் ரெக்கையை அடித்து பறக்கிறது போல ஒரு தோற்றம் அவருக்கு தெரிகிறது. ஆனால் அந்த உலகத்துல ஒரு அழகான பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு எண்ணம் வருகிறது போல் அப்படியெல்லாம் ஒரு எண்ணமே வரவில்லை. ஆனால் இனம் புரியாத ஒரு அன்பு அவருக்குள்ள இருக்கிறது அவர் உணர்கிறார். அவர் தூரத்துல பார்க்க அங்க ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தூரத்துல தெரிகிறது. அங்க ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பயங்கரமான ஒளியினுடைய தோற்றம் தெரிகிறது. பயங்கரமான ஒளியினுடைய தோற்றம் தெரிகிறது. கடைசியில அந்த டாக்டர் எல்லாம் சேர்ந்தவுடைய அவர்களுக்கு பொறுப்பான இடத்துல சொல்றாங்களாம், 100% இவரை பிழைக்க வைக்க முடியாது. நீங்க இவருடைய உறுப்புகளை மருத்துவமனைக்கு தானம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சா அதற்கான ஒழுங்குகளை என்ன செய்யுங்க, பண்ணுங்க. இது இவருக்கு காதுல கேட்குது. இந்த வார்த்தை பேசுகிறதெல்லாம் இவருக்கு கேட்குது. இந்த வார்த்தையை பேசினதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் இந்த உறுப்புகளை தானம் பண்ணுவதற்காக ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா மருத்துவம் சொல்கிறது 100% இவர் பிழைக்கவே மாட்டார். இவருக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஏன்னா மருத்துவத்தின்படி மருந்தின்படி இவர் பிழைப்பதற்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. ஏனென்றால் மூளை என்ன செய்து விட்டது, மூளை செத்து விட்டது, மூளை சாவு ஆகிவிட்டது என்று சொல்லி அவர்கள் இந்த உறுப்புகளை தானம் பண்ணுவதற்கு அங்க ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கும் போது யாரோ ஒரு நபர் அங்கிருந்து இவரை உள்ள தள்ளின மாதிரி இருந்ததாம். உள்ள வந்துட்டார். அதற்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு வியாதியுடைய அறிகுறியும் இல்லை. திரும்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, எழுப்பிட்டார். ட்ரீட்மெண்ட் அதுக்கு கொடுக்கல, அவர் எழுப்பிட்டார். ஆனா அன்றில் இருந்து இன்றைய வரைக்கும் அவர் டாக்டரா தான் இருக்கிறாரு. அவர் எல்லாரிடத்துல இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு, ஒருவர் இருக்கிறார், வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அங்க அவர் தான் இருக்கிறார் என்று சொல்லி இவர் இன்றைய வரைக்கும் 7 நாட்கள் மரித்து போய் திரும்ப உயிர் வந்ததான மனுஷன் இன்றைக்கும் அமெரிக்கா தேசத்துல ஆண்டவரை பற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார்.